அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள், சூரத்து நூர்னு சொல்லிட்டு 24வது சூறா இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டமிட்டே காமிச்சிருப்பேன். 27, 28, 29, 30 இந்த 4 ஆயத்துக்களும் சொல்ல வர்றது என்னென்னா, அதுக்கு அடுத்த ஆயத்தும் அதை தான் சொல்கிறது. 31 வந்து பெரிய ஆயத்து, அதுவும் அதை தான் சொல்லி வருது. ஒழுக்கம், அதாவது மூமின்கள் வந்து எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்கணும், அதாவது வீடுகளில் நுழையிறது கூட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்றது தெளிவாக அல்லாஹ் வலியுறுத்தலாம். உங்களுடைய வீடுகள் அல்லாத பிற வீடுகளில் நுழைவதானால் அவ்வீட்டாரிடம் அனுமதி பெற்று அதில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை நீங்கள் நுழைய வேண்டாம். இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். நீங்கள் நல்ல உபதேசம் பெறுவதற்காக இது கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது உங்கள் வீட்டை தவிர மற்ற வீடுகளுக்கு நீங்கள் நுழையும் போது சலாம் சொல்லுங்கள். பதில் சலாம் கிடைக்கிற வரையும் காத்துக்கிட்டுருங்க. திடுதிப்புன்னு உள்ளே நுழைஞ்சிடாதீங்க. அப்படி பதில் சலாம் வரலை, உள்ளே ஆளுங்க இருக்காங்க ஆனால் பதில் சலாம் வரலை அப்படின்னா திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் யாருமே குடி இல்லை, அந்த வீட்டில் யாருமே இல்லை, மனிதர்கள் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் உங்களுடைய சாமான பொருளை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறதுக்கு அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. அதே மாதிரி தன் பார்வைகளை மூமின்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, 2 பேருக்குமே தான் சொல்லுது. சரிங்களா? பெண்களுக்கு தான் இல்லை தாழ்த்தி கொள்ளணும், ஆண்கள் நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்றது அல்லங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விளக்கமாக சொல்லியிருக்காங்க அல்லாஹ் தஆலா. குர்ஆனில் ஒழுக்கத்தை பற்றி அந்தளவுக்கு பல இடங்களில் சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு வர்ற வசனங்களில் இந்த வசனங்கள் குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.